உயிர்களை பாதுகாப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றேன். நீர் இன்றி அமையாது உலகு என்றார் திருவள்ளுவர். ஆனால் அந்த மழை நீரை தருவது நானே. மனிதா, உன் வாழ்க்கைக்கு தேவையான உணவு நீர் வழியாகவே என்னிடமிருந்து தான் கிடைக்கின்றன. உனக்கு தேவையான ஆக்சிஜனும் என்னிடமிருந்து தான் கிடைக்கின்றது. நான் மண்ணை வளர்ப்படுத்தவும் மண்ணை தடுக்கவும் நான் உதவுகிறேன். நீங்களோ சாலை விடுவாக்கம், பாதாள சாக்கடை, விமானத்தளம் அமைப்பதற்காக என்னை வெட்டிவிடுகிறீர்கள். என்னை அழிப்பதனால் பல இயற்கை சீற்றங்கள், மண் அரிப்பு, மண் சரிவு, புவி வெப்பமாகுதல், காலநிலை மாற்றம் போன்றவை உருவாகுகின்றன. நீங்கள் எனக்கு தீமை செய்தாலும் நான் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டேன். நீங்கள் என் மீது கற்களை எரிந்தாலும் நான் கனிகளை பெறுகிறேன். மரங்களின் அழிவு மனிதர்களின் அழிவு என்று உணருங்கள். இனி வரும் காலநிலையாவது மரத்தின் நன்மையை, எதிர்கால சந்ததிக்கு மரத்தின் நன்மையை உணர்த்துங்கள். மரத்தை நடுபவன் பிறரையும் நேசிக்கின்றான், தன்னையும் நேசிக்கின்றான். நிழல் தரும் மரத்தையும் உதவி செய்வோனை கெடுப்பதும் ஒன்றுதான். என்னை வாழவிடுங்கள். மனிதர்களுக்கு அழகு மனம், பொழுதுக்கு அழகு மரம். என்னை வாழவிடுங்கள், நான் உங்களை வாழ வைக்கின்றேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நம் அனைவரின் பொறுப்பு. நன்றி, வணக்கம்.